2016 ரிலீஸ் ஆன ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி வந்து சிம்பிள் தாங்க. இவன் மனுஷங்களை கடத்திட்டு போய் ரகசியமான இடத்துல அவங்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவான். அதுதான் இவனுடைய வேலையே. இவன் வந்து கோமாளி மாணிக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருப்பான். ஆனால் மனநல சரியில்லாதவன் பேச மாட்டான். ஆனால் கொலை பண்ணுறதுலாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரிக்கே இந்த படத்தோடைய ப்ரெசன்ஸ் சொன்னாலே இந்த படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் ஐயோ இவங்கிட்டேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தோன்றும். அவன் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு படபடப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்திருப்பாங்க. அது நிறைய பேய் படங்கள் மணிக்கு கிராஃபிக்ஸ் மணிக்கெலாம் இல்லாமல் இந்த அடிக்கிறது, இந்த ரத்தம் தெறிக்கிறது, இந்த கத்தியை வச்சு இந்த மோட்டரை குத்துறது, இதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். ஒரிஜினலாக பார்க்குற மணிக்கே இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய அவார்டுகள்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஒரு ஃபிலிம் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள்.